ஜூன் 22 பிறந்த நாள் காணும் தமிழ் மண்ணின் புதல்வர், தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்கள். வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கிறேன். இங்கனம் வாழ்த்துக்களுடன் கே. பிரபுகிருஷ்ணன், பர்கூர் தொகுதி, கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தாவேகா. கூட்டுறவு கடன் தொடர்பாக தமிழக அரசு அறிவித்த 2 தள்ளுபடிகள் ஏமாற்றம் அளிக்கிறது. இதனை தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற தமிழக விவசாய சங்க அவசர செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்ட தமிழக விவசாய சங்க அவசர செயற்குழு கூட்டம் மத்தூரில் நடைபெற்றது. மாநில செயலாளர் சின்னசாமி தலைமையிலும் மாநில துணைத் தலைவர் செந்தில்குமார் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் கூட்டுறவு கடன் தொடர்பாக தமிழக அரசு அறிவித்த 2 தள்ளுபடிகள் ஏமாற்றம் அளிக்கிறது என்றும், இதனை தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கடந்த 16ஆம் தேதி கூட்டுறவு கடன் தள்ளுபடி மறுப்பு தெரிவிப்பதற்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோரி மனு அளித்தும் அந்த மனுவை காவல்துறை நிராகரித்துள்ளது எனவும், இந்த செயலை இந்த செயற்குழு கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது எனவும், இனிவரும் காலங்களில் விவசாய சங்கங்கள் தங்களது உரிமைக்காக போராட்டம் நடத்துவதை தடுக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தினர். மேலும் பெனுகொண்டாபுரம் ஏரியில் தூர்வாரி தண்ணீர் நிரப்பவும், விவசாயிகளுக்கு வண்டல் மண் எடுக்க நிபந்தனையின்றி அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் இந்த அவசர கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை விடுத்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். ஜூன் 22 பிறந்த நாள் காணும் தமிழ் மண்ணின் புதல்வர், தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்கள். வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கிறேன். இங்கனம் வாழ்த்துக்களுடன் கே. பிரபுகிருஷ்ணன், பர்கூர் தொகுதி, கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தாவேகா.